நண்பர்களே, நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் மூலியமா வைஃபை பாஸ்வேர்டை உங்களுடைய நண்பருக்கோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ எப்படி ஷேர் பண்ணுவீங்க? நான் இந்த வீடியோல QR கோட் மூலியமா ஷேர் பண்ண போறேன். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 10 இருக்கணும், இல்ல அதுக்கு மேல உள்ள வெர்ஷனா இருந்தா மட்டுமே நான் காட்ட போற அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, நிறைய லைக்ஸ் கொடுங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன ஊக்கப்படுத்துற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதில் விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனில் வைஃபை கனெக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வைஃபை கனெக்டிவிட்டியோட பாஸ்வேர்டை உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை வந்து QR கோட் மூலியமா ஈஸியாக ஷேர் பண்ணிடலாம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன மெத்தட்னா, ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்து வைஃபை கனெக்டிவிட்டி தேவைப்படும் போது உங்களுடைய நண்பர் என்ன பண்ணுறாங்கன்னா QR கோடை கிரியேட் பண்ணி ஸோ இதை ஸ்கேன் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. அதை எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணுறது? ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூட இந்த வைஃபை கனெக்டிவிட்டியை வந்து உங்களுடைய நண்பருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்களை விசிட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய வைஃபை பாஸ்வேர்டை நீங்கள் ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணுறீங்க, மேலே இருந்து ஸ்க்ரீனில் ஸ்வைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வைஃபை வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதில் லாங் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது நம்ம உள்ள போயிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் வந்து ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐகான் இருக்கு, அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஃபர்கட்னு இருக்கு, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா QR கோட் இருக்கு. ஸோ இந்த QR கோடை வந்து நம்ம டேப் பண்ணி அடுத்த இதுக்குள்ள நம்ம போகிறோம். ஸோ நண்பர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட மொபைலில். ஸோ அந்த நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டு, அதாவது வைஃபை நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன், QR கோடை கிரியேட் பண்ணேன். இப்போ என்ன பார்க்க வந்திருக்க என்னுடைய நண்பரோ ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்களோட மொபைல் மூலியமா ஈஸியாக என்னோட ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வைஃபை கனெக்டிவிட்டியை பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கு எப்படி போயிட்டு ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி வழக்கம் போல நீங்கள் QR கோடை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அதை மாதிரியே மறுபடியும் என்ன செய்றீங்க, வைஃபை வந்து நீங்கள் லாங் டேப் பண்ணுங்க. டேப் பண்ண மறுபடியும் உள்ள போறோம். உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய போன் வந்து ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வைஃபை வந்து ஆன்ல இருக்கும். டாங்கிள் வந்து ஆன்ல இருக்கும், ப்ளூ கலர்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதுக்கு லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு QR கோடோட ஸ்கேனர் இருக்கும். அதை நீங்க டேப் பண்ணணும். டேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய நண்பர் வந்து QR கோடை ரெடி பண்ணி அந்த மொபைல்ல QR கோடு வந்து டிஸ்ப்ளே இருக்கும். அதை உங்களுடைய போன்ல இந்த மாதிரி நீங்க ஓபன் பண்ணிருப்பீங்களா QR கோட் ஸ்கேனரை கொண்டு போய் பக்கத்துல போயிட்டு கரெக்டா அந்த பாக்ஸ்ல கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்க வச்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவருடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த வைஃபை கனெக்டிவிட்டியை உங்களுடைய மொபைல்ல ஈஸியா பெற முடியும். வித்தவுட் பாஸ்வேர்டை ஆட் பண்ணாமலேயே QR கோடு மூலியமா நீங்க அந்த வைஃபை கனெக்ஷனை பெற முடியும் அப்படிங்கறது தான் உண்மை. ஸோ நைட்ல வந்து நீங்க உங்களுடைய QR கோடை வந்து ஸ்கேன் பண்ண முடியாது. அதுக்காக என்ன ஒரு லைட் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுடைய நண்பர் வந்து QR கோடை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா போனோட கேலரி இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய போன் வந்து வைஃபைல கனெக்டட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் QR கோடு மூலியமா. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே பதிவு பண்ணுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ வைஃபை பாஸ்வேர்டை QR கோடு மூலமா எப்படி ஷேர் பண்றது, அதே நேரத்தில் QR கோடை எப்படி ஸ்கேன் பண்றது, அதாவது நம்ம மொபைலுக்கு வைஃபை கனெக்டிவிட்டி தேவைப்படுதுன்னா எப்படி QR கோடை ஸ்கேன் பண்றது. ஸோ இந்த ரெண்டு அழகான மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.